ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான தள்ளி மனசு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் ஹார்ட் டச்சிங் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஜோதி அப்படின்ற ஒரு குடும்ப பெண் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாறுதுங்க. அதுலேருந்து மீண்டு வரலான்னு நினச்சா மறுபடியும் அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குங்க. அப்படி என்ன அவங்க வாழ்க்கையில் நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஜோதி அப்படின்றவங்களுடைய அங்கிள் வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தடல் புடலா எல்லா ஏற்பாடும் பண்ணப்பட்டு அங்க நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குதுங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஜோதியோட தம்பிங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. அங்கிள் கிட்ட எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆன்டி அங்கிளை தனியா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு சமைக்கிறதா இருந்த சமையல்காரர் இருக்கிறார் இல்லையா, அவர் லோ பிபி காரணமா படுத்துட்டாரு. இப்ப சடனா ஒரு சமையல்காரருக்கு எங்க போறது, இத்தனை பேருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், நிகழ்ச்சிக்கு வந்த எல்லோருமே நம்மளை வாழ்த்துறாங்களோ இல்லையோ பயங்கரமா திட்டி தீத்துட்டு தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஆண்டி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்ச ஜோதியோட பிரதர்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்பதான் அங்கிள் இந்த விஷயத்த சொல்றாரு. அட இதுக்கு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஜோதி இருக்கும்போது என்ன பயம், கண்டிப்பா எங்க அக்கா சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இத்தனை பேருக்கு உங்க அக்கா ஒரு ஆளே சமைச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தா மட்டும் போதும், மற்றபடி அவங்களே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயத்தை போயிட்டு அங்கிள் பார்த்தீங்கன்னா ஜோதி கிட்ட சொல்ல, ஜோதி நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைம்ல மணமேடையும் இந்த சமையல் கட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்னா ஹேண்டில் பண்றாங்க. நல்லபடியா பார்த்தீங்கன்னா மணமக்களுக்கு திருமணம் நடந்து முடியுதுங்க. அதே சமயம் வாழ்த்த வந்த எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா ருசியான விருந்தும் படைக்கப்படுது. எல்லோருமே சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தம்பதிகளை வாழ்த்திட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. அன்னைக்கு ஜோதி மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு வைங்களேன், அந்த இடமே ரணகலம் ஆயிருக்குங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோதியோட கணவர் மற்றும் ஜோதியோட பையன் கணேஷ் இவங்க 3 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்குங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்ல, அட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில் ஜோதி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா ஜோதியோட கணவர் இருக்கிறார் இல்லையா, அவர் பாட்டுக்கு கிச்சனில் போய் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. ஜோதி பார்த்தீங்கன்னா அவரோட கணவரை இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு, ஒரு 5 நிமிஷம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இருக்கேன்ல நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் டீ போடுற மாதிரி பெரிய குண்டாவை வச்சு டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் இருக்கிறதே 3 பேர், அதுல ஒரு குட்டி பையன் வேற. அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ டீ போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஜோதியோட பிரதர்ஸ் எல்லோருமே வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஜோதியோட டீனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனாலேயே காலங்காத்தால இவங்க ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து டீ வாங்கிட்டு போவாங்க. அதனால தான் ஜோதி நிறைய டீ வைக்கிறாங்க. நம்ம ஜோதியோட கணவர் இருக்கிறார் இல்லையா, கவர்மெண்ட்ல இபி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. ஊருக்குள்ள ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட்ஸா அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்குது. எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா இவர் ப்ராப்பரா அட்டென்ட் பண்ணி ஒரு ஏரியால ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கான இன்ஜினியர்ஸை உடனடியாக அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவரோட ஒர்க் டைமே முடிஞ்சிருச்சுங்க. ஆனாலும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரதுனால இவர் ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போறாருங்க. வீட்டுக்கு போனா இவரை வெல்கம் பண்றதுக்காக அவருடைய மனைவி காத்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பையன் தூக்கத்தில் எழுந்திருச்சு எனக்கு ஸ்கூலை மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த மாதிரி கேட்கறான் அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல்ல அவனுக்கு பிடிக்கலையா, அதனால வேற ஒரு ஸ்கூலை மாத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான் அப்படின்னு சொல்ல, சரி அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோதியோட கணவர் சொல்றாருங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இவர் டியூட்டிக்கு கிளம்புறாரு. அப்படி டியூட்டிக்கு போகும்போது ஒரு விஷயத்தை பார்த்து இவர் பயங்கர ஷாக்கா வராருங்க. நேற்று ராத்திரி பெஞ்ச மழையில அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பி கட்டாயி ரோடு மேலேயே விழுந்து கிடக்குது. சேத்து தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால அந்த தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு உடனடியே ஒரு டெஸ்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. அங்க இருக்கக்கூடிய தண்ணியில ஃபுல்லா கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்கூல் குழந்தைங்க போகக்கூடிய ஒரு ரோடு. இந்த ரோடு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு உணர்ந்த நம்ம ஜோதியோட கணவர் பாத்தீங்கன்னா உடனடியாக அவரோட டிபார்ட்மெண்ட்டுக்கு போனை போடுறாரு. இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவரோட போதாத காலமா என்னன்னு தெரியல, போன் சிக்னலும் சரியா கிடைக்கல, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் போனாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ற நிலைமையில இல்ல. ஏன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கக்கூடிய அதிகாரி நம்ம ஜோதியோட கணவர் மாதிரியே கம்ப்ளைண்டை எடுத்து ப்ராப்பரா சரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியாம அங்க வர வண்டி வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டு இருக்காரு. யாரும் இந்த பக்கம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்தவங்களும் பைக்ல வந்தவங்களும் நின்றுறாங்க. ஆனா அந்த வழியா ஒரு ஸ்கூல் பஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த பஸ்ஸோட டிரைவர் கிட்ட இவர் இங்கிருந்தே சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க, வராதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா உள்ள பசங்கெல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட பாட்டு பாடிக்கிட்டு ஹெட்போன்ஸை வேற மாட்டி வச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கரண்ட் கம்பியை இவர் கையால பிடிச்சிடுறாருங்க. இவர் அப்படியே துடிச்சு அந்த இடத்துல இறந்து போறதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்
வண்டியை நிப்பாட்டுறாரு. அவரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. கடைசியில் அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அவரோட உசுறு அந்த இடத்துலயே போயிருதுங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஜோதி. ஒரே செகண்ட்ல அவங்களோட வாழ்க்கை தலைகீழா மாறுதுங்க. இனி சிங்கிள் பேரண்ட் மதரா இருந்து எப்படி இந்த பையனை நம்ம வளர்க்க போறோம், நம்ம வாழ்க்கை என்னவா மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அந்த டைம்ல அங்கிள் ஆண்டி தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறாங்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஜோதிக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. கணவரோட இன்கம் வச்சுதான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப கணவரே இல்லங்கும் போது அடுத்து இவங்க எப்படி சர்வைவ் ஆவாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அங்கிள் சொல்றாரு, இவ சூப்பரா குக்கிங் பண்றா, சோ இவ குக்கிங் பண்ணியாவது பொழைச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, வீடு வீடா போய் குக்கிங் பண்றதுல என்ன காசு வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமா நீ இப்படி சொல்லிட்ட, லட்சமா பணம் கொடுத்து குக்கிங் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜோதிக்கு நேச்சுரலாவே சமைக்க வருது, அவகிட்ட டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா அவ எல்லாத்தையுமே சரி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமைச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா வர பேமெண்ட்டை வச்சு தன்னுடைய மகனை பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைக்க போற இடத்துக்கெல்லாம் தான் பையனையும் கூட்டிட்டு போயிருவாங்க. அவன் ஓரமா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான், இவங்க சமையல் வேலையில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில அந்த இடத்துக்கு அங்கிள் வராருங்க. நாளைக்கு நீ வீட்டுக்கு வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நம்ம ஜோதியும் வீட்டுக்கு போறாங்க. அங்கிளோட வீட்டுக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்காக சமைக்கணும்னு சொல்ல ஜோதியும் சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா இந்த சாப்பாடை நீ டேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கிள் எதற்காக ஜோதியை வந்து சமைச்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பாத்தீங்கன்னா கேட்டரிங் பிசினஸ்ல இருக்காங்க போல. அதனால கேட்டரிங் கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஜோதிக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ண வச்சிருந்திருக்காரு. ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போனதுனால அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஜோதிக்கு ரொம்பவே சந்தோஷமா போயிருது. இப்போ பார்த்தாலும் இந்த பையன் படிச்சுட்டே இருக்கிறத அங்கிள் கவனிக்கிறாருங்க. அங்கிள் போயிட்டு பையன் கிட்ட பேசும்போது தான் தெரிய வருது, பையன் ஸ்கூலுக்கு போறதில்ல, வீட்ல இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டதுக்கு நம்ம ஜோதி கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு. என்னமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் இருக்கிறார் இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தரலாம்னு சொல்லிட்டு அங்க போய் பிரின்சிபலை பார்த்து பேசும்போது, உங்க கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாங்க. என்னுடைய கணவர் ஈபியில் இருந்தாரு, இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அங்க வந்து அந்த டிரைவர் வந்து விஷயத்த சொல்றாரு, இவங்களுடைய கணவர் தான் மேடம் வந்து நம்ம குழந்தைங்களோட உசிரியை காப்பாத்தினது அப்படின்ட்டு. உடனே பிரின்சிபல் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. இப்போ நாங்களாம் நல்லா இருக்கிறோம்னா அதற்கு காரணம் உன்னோட கணவர் தாமா, நீ ஏமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிற, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உன் பையனை படிக்க வைக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலே பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டை பண்ணி கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் நகர ஆரம்பிக்குது. நல்லபடியாக பையன் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறான். பையனுடைய பேர் கணேஷுங்க. இவர் நல்லா படிச்சு பேங்க்ல இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. பேங்க்ல இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் போயிட்டு அந்த லோனை கலெக்ட் பண்ணுறது தான் இவருடைய வேலை. ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா பெருசாக தொல்லை பண்ண மாட்டாரு, பிரச்சனை பண்ண மாட்டாரு. நீட்டாக போய் பேசி இவர் லோனை வாங்கிட்டு வந்துருவாருங்க. அதே சமயம் யாராவது லோன் வேணும் அப்படின்னு கேட்டாலும் இவர் ப்ராப்பராக எல்லா ப்ராசஸையும் பண்ணி கொடுப்பாருங்க. இப்போ அங்கிள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லி அங்கிளுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ லோன் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு என்ன உங்களோட ரெக்கமெண்டேஷன்ல நான் லோன் வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. இந்த கணேஷ் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஹெல்பிங் மைண்ட் கொண்டவராக இருக்கிறாரு. அதனால எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்வாருங்க. இந்த மாசம் லோன் ரெக்கவரி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய கலெக்ட் ஆயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வாங்கி பார்த்தா எல்லாம் சில்லற காசுங்களா இருந்துகிட்டு இருக்குதுங்க. பெருசா எதுவுமே கலெக்ட் ஆகல. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரே ஒருத்தன் 2700 பே பண்ணியிருக்கிறான். அதை தவிர யாருமே வந்து பே பண்ணவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் பண்ணலான்னு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு 1 வீக் டைம் கொடுத்துருக்கேன், சீக்கிரமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்றாரு. இந்த பேங்க் மேனேஜர் இருக்கிறார் இல்லையா, அந்த பேங்க்ல வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸுமே பிடிச்சி திட்டுறாரு. ஆனா இந்த கணேஷை மட்டும் திட்ட மாட்டேன்றாரு. வெளியில வந்த கணேஷ் கிட்ட எல்லாரும் கேட்கறாங்க, உன்னை மட்டும் ஏன் ஒரு திட்ட மாட்டேன்றாரு அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் காரணம் ஹியூமானிட்டி தான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. ஆனா வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்க. அங்க கட் பண்ணா போலீஸ்காரங்க லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு பொண்ணு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறா. அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறா. ஸோ அந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். அங்கே வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பார்க்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் விட்டுற மாதிரி இல்லைங்க. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்பெக்டருடைய பொண்ணாமா நீ இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படின்றதுனால அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மா ரொம்ப நல்லபடியாக அவங்க பையனை பார்த்துக்கிறாங்க. அப்போ மாமா வந்து சொல்றாரு, ஹாஸ்பிட்டல் ஒருத்தங்க சீரியஸாக இருக்கிறாங்க, உடனடியாக உன்னோட பிளட் குரூப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டொனேட் பண்றாருங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிளட் டொனேட் பண்றத இவர் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறாருங்க.
அதுக்கப்புறம் வழக்கம் போல கலெக்ஷனுக்கு போகும்போது ஹீரோனே ஒரு பாத்துறாருங்க. உடனடியா வண்டி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோனுக்கும் நம்ம ஹீரோக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ஹீரோனை இவர் பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்க வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்து அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தவங்க மேல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்க நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இவன் வந்து 1 வீக்கே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. 1 வீக்கா இல்ல, கடந்த 6 மாசமா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பாத்தீங்களா, இவன் வாயால இருந்தே சொல்லிட்டான், 6 மாசமா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் நாசுக்கா எஸ் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோட பேங்க்ல லோன் வாங்கி இருந்திருப்பாங்க போல. அந்த லோனை கட்டாம 6 மாசமா வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த லோனை ரெக்கவர் பண்றதுக்காக தான் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அங்க கூடின கூட்டம் நம்ம ஹீரோ ஏதோ லவ் டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாருங்க. அவங்க அம்மா கையால சாப்பாடு சாப்பிடுறாரு. அவங்க அம்மாக்கும் ஊட்டி விடுறாருங்க. கொஞ்ச நேரம் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. வழக்கம் போல டியூட்டிக்கு போறாரு. டியூட்டிக்கு போன இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு லோனை ரெக்கவரி பண்ணாமே வந்துடுறாருங்க. வழக்கம் போல பேங்க்ல பாத்தீங்கன்னா மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் இந்த மேனேஜர் பயங்கரமா திட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் திட்ட மாட்டேன்றாரு. இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த அதர் பேங்க் மேனேஜர் பாத்தீங்கன்னா இந்த பேங்க் மேனேஜர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த பையனை மட்டும் ஏன் நீங்க திட்ட மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பேங்க் மேனேஜர் ஒரு கதையை சொல்றாருங்க. ஒரு முறை ஒரு லோன் ரெக்கவரி பண்றதுக்காக பேங்க்குக்கு போயிருந்திருப்பாருங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ராங்கான மேனர்லயே அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பதாங்க விஷயமே தெரிய வருது, அந்த வீட்டுக்கு தான் இந்த பேங்க் மேனேஜரும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ தவறான வேலைக்காக அந்த இடத்துக்கு பேங்க் மேனேஜர் வந்திருக்கிறாரு அப்படின்றத ஹீரோ பாத்துட்டாருங்க. எங்க பேங்க் மேனேஜரோட மனைவி கிட்ட ஹீரோ போட்டு கொடுத்துருவாரோ அப்படின்னு பயந்துட்டு தான் ஹீரோ என்ன மிஸ்டேக் பண்ணாலும் லோனை ரெக்கவரியே பண்ணிட்டு வந்து கொடுக்கலனாலும் ஹீரோவை திட்டுறதில்ல அப்படின்னு அதர் பேங்க் மேனேஜர் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க மனைவி ஃபோன் பண்ணி இருந்திருப்பாங்க. போனை கட் பண்ணாமே இது எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பாரு. லைன்ல இருந்த இந்த பேங்க் மேனேஜரோட மனைவி எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. சோ இதனால இந்த பேங்க் மேனேஜருக்கும் அவருடைய மனைவிக்கும் பயங்கரமா பிரச்சனைங்க. இப்ப ரோட்ல மறுபடியும் நம்ம ஹீரோ பாக்குறாருங்க. இந்த வாட்டி இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காருங்க. இதை பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க கவனிச்சு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்னடா ஒரு பொண்ணு இங்க சுதந்திரமா வெளியில போக கூடாதா, ஒரு பொண்ணை விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஒன்னும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போக கிடையாது சார், நான் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், லோன் ரெக்கவரி ஏஜென்ட்டா இருந்துகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து லோனை வாங்கிட்டு கட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது அந்த பொண்ணு லோனை வாங்கிட்டு கட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் பயங்கர ஷாக்கா வராருங்க. ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பொண்ணு தான். நமக்கு தெரியாம நம்ம பொண்ணு என்ன லோன் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதாங்க விஷயமே தெரிய வருது. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க இவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லோனை ரெக்கவர் பண்றதுக்காக ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா பியூட்டி பார்லர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து லோன் வாங்கி இருந்திருக்காங்க. பியூட்டி பார்லரோட பேர்ல தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனா அங்க போய் பார்த்தா சிக்கன் கடை இருந்திருக்கு. அப்பதான் அந்த கடை ஓனர் சொல்றாரு, நான் ஒரு 2 மாசம் லீஸுக்கு தான்ப்பா விட்டுருந்தேன், கடையோட ஓனரே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அப்ப ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ தெரிஞ்சிருந்திருக்காரு. அதனாலதான் இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. ஹீரோனுடைய அப்பா தானே போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. உடனடியே ஒரு ஆளை வீட்டுக்கு அனுப்புங்க, செக் கொடுத்து விடுறேன், இந்த பிரச்சனை உடனடியே சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்ப வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணு கிட்ட என்ன பிரச்சனை, எதனால இந்த மாதிரிலாம் பண்ணுன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலா அவ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப எமர்ஜென்சி ஷாப்பை டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து உதவி கேட்டா. அதனாலதான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவளுக்கு லோன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்தது, அவ அந்த லோன் கொடுத்தவரை மட்டும் இல்ல என்னையும் ஏமாத்தி இருக்கிறா அப்படின்ட்டு. உன்னை அந்த பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஏரியா பக்கம்லாம் போய் அந்த பையனை பத்தி விசாரணை பண்ணமா, யாருமே வந்து அந்த பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேசவே இல்ல. எல்லோரும் அவ்வளோ பாசிட்டிவா பேசுறாங்க. அந்த பையனை போய் இப்படி பயங்கரமா அலைய விட்டுட்டியமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு. சாரிப்பா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த நாளே பேங்க்குக்கு போயிடுறாங்க நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக. ஸோ எல்லாருமே சொன்னாங்க இல்லையா ஹீரோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. அதனால ஹீரோவை காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட இருந்து லோனை ரெக்கவர் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எந்த ஒரு லோனுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தையோ அந்த ஒரு லோன் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு செக்ல ஐ லவ் யூன்னு எழுதி ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ண நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக்கா வராரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நீ உடனே ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நல்லா யோசிச்சு டைம் எடுத்து முடிவெடு அப்படின்னு சொல்ல, இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா சொல்றது தான், எங்க அம்மா ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்போ உங்க அம்மாக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கோயில போயிட்டு நம்ம ஹீரோட அம்மா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே கோயிலுக்கு நம்ம ஹீரோன்னு வருவாங்க. அங்க நின்று சத்தமா பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீ மட்டும் உண்மை அப்படின்னா நான் நினைச்சது நடக்கணும், நான் வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோட
ஹீரோடைய அம்மா இதை கவனிச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க இந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க. அவங்க அம்மாவுக்கு பிடிச்சாதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா பிடிக்கும், எல்லாம் சரியாயிரும், நீ நல்லபடியா வாழ்வே அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் எல்லாம் ஹீரோட அம்மா பண்றாங்க. இப்ப ஹீரோடைய அம்மாவை கூட்டு போறதுக்காக ஹீரோ அந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. ஹீரோயினும் ஹீரோடைய அம்மாவும் அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, இவர் உங்க பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சிடென்டலா தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பையனே இந்த பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாம் டிராமா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய அம்மா சொல்றாங்க. சத்தியமா எந்த ஒரு டிராமாவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. வழக்கம் போல இவர் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போ வீட்டில இருந்து கால் வருது, அது ஒரு எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க வீட்டு வாசல்ல போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு இருக்காங்க, என்ன எதுன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோனுடைய அப்பா போலீஸ் ஆஃபீஸர் தானே நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்காங்க. ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோனுடைய அப்பாவும் ஹீரோவை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சதுல தங்கமான பையன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால இந்த பையனை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிவெடுத்துட்டாரு. ஸோ எல்லோருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ 2 குடும்பத்துக்கும் பிடிச்சதுனால இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் லவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோக்கும் ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு, எல்லாமே மாறிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே லவ் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பைக்கில் இருந்து இவங்க 2 பேருமே தூக்கி வீசப்படுறாங்க. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹெவியா ப்ளீடிங் ஆயிருக்கு. நம்ம ஹீரோனுக்கு காலில் மட்டும்தாங்க அடிபட்டிருக்கு. ஒரு பக்கம் ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் வீட்டுக்கு வந்து சேருது. அடிச்சு பிடிச்சி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கணவரை இழந்த மாதிரி மகனையும் இழந்துருவோமோ அப்படின்னு பயத்துல ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. எப்ப டாக்டர் வெளியில வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே டாக்டர் வெளியில வராங்க. என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அப்பாடா, நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடல, இனி எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த டாக்டர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்ட்டு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, உங்க பையன் உயிரோட இருக்கிறான், அவ்வளவுதான். உங்க பையனுக்கு தலையில பலமா அடிபட்டதுனால பிரெயின் டெட் ஆயிடுச்சு. இப்ப வென்டிலேட்டர்ல தான் வச்சிருக்கிறோம். வென்டிலேட்டர்ல இருந்து மட்டும் அவரை வெளியே எடுத்துட்டோம்னா அவர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட அம்மா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அங்கிள் கிட்ட பேசுறாரு. ஆக்சுவலா இந்த பையனுடைய பிரெயின் டெட் ஆயிடுச்சு, ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒருத்தங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ இந்த பையனுடைய ஹார்ட் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால இந்த ஹார்ட்டை டொனேட் பண்ணி அந்த பையனோட உயிரையாவது காப்பாற்றலாமா, ஸோ நீங்கள் வந்து சம்மதம் தெரிவிச்சிங்கன்னா இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கேட்க, அட்லீஸ்ட் அந்த பையனாவது உயிர் பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு காலில் மட்டும்தான் சின்னதாக அடிபட்டிருக்கு. அவங்க அப்பா கிட்ட கணேஷ் நல்லா இருக்கான்ல, அவனுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, ஆரம்பத்தில் நம்ம ஹீரோனுடைய அப்பா சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் சொல்லிடுறாரு, கணேஷ் இறந்துட்டாமா, இனிமேல் நம்மளால கணேஷை பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்தால் அந்த பேங்கை காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோ லோனை ரெக்கவரி பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பார் இல்லையா, யாருக்கிட்டையுமே வந்து சண்டை போட்டிருக்க மாட்டார், மிரட்டி இருக்க மாட்டார். ஸோ ஹீரோக்காகவே பார்த்தீங்கன்னா ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இனிமேல் ஏமாத்த வேண்டாம், ஒழுங்கா நம்ம வாங்கின காசை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின கடனை எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அந்த பேங்க் மேனேஜரும் சந்தோஷப்படுறாருங்க. அதே சமயம் இந்த பையன் உயிரோட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாருங்க. இப்ப வீட்டுல ஜோதி தனியாலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா இன்ஸ்டன்ட்டையுமே நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நம்ம வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் இப்படி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இந்த டாக்டர் சொன்னது நம்ம ஜோதியோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதாவது உங்க பையனோட ஹார்ட்டை தூக்கி வேற ஒருத்தங்களுக்கு வச்சோம்னா அந்த பையனாவது உயிர் வாழ்வான், உங்களோட பையன் அந்த பையனோட உடம்புல உயிர் வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் நம்ம பையனோட ஹார்ட் யாரோட உடம்புல இருக்குன்னு தூரத்துல இருந்தாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, சட்டப்பூர்வமாகவே வந்து இது தப்பு, நான் வந்து யாருக்கு உங்களோட பையனோட ஹார்ட்டை மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்றத சொன்னேன்னா என்னோட வேலையே போயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல மாட்டேன்ருவாருங்க. ஆனால் நம்ம ஜோதி இருக்காங்க இல்லையா,
இல்லையா அந்த ஹாஸ்பிட்டலையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா சரி இந்த அம்மா பாவம் ஏதாவது நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க நான் சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலோடைய எம்டியான சரண் அப்படின்றவருடைய உடம்புல தான் உங்கள் பையனுடைய ஹார்ட் இருக்கு அப்படின்ற டீட்டெயிலை கொடுக்க அதை வாங்கிட்டு இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் வெயில் தாங்க முடியாமல் திடீர்னு ரோட்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பின்னாடி வந்த பென்ஸ் காரில் இருந்த ஒரு வண்டி அனுப்பாட்டிட்டு இறங்கி வந்து என்னமாச்சு உங்களுக்கு இந்தாங்க தண்ணியை குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தண்ணியெல்லாம் கொடுக்க அந்த தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ தான் நம்ம ஜோதிக்கு தெரிய வருது ஸோ இந்த நபர் தான் வந்து அந்த ஸ்கூலோடைய ஓனரான சரண் அப்படின்ட்டு இவருடைய உடம்புல தான் நம்ம பையனுடைய ஹார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சை தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னமாச்சு உங்களுக்கு சரிம்மா இப்படி ஓரமாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த சரண் கிளம்பி போயிடுறாருங்க. ஸோ நம்ம பையனோட ஹார்ட் இந்த பையனோட உடம்புக்குள்ள தான் இருக்கு அப்படின்றத தெரிஞ்ச உடனே இந்த பையனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. சரண் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில் ஜோதி உட்காந்துக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. காலையில் தானே இந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தோம், இந்த அம்மா என்ன மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா ஏதாவது பணம் ஏதாவது வேணுமா இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜோதி சொல்கிறாங்க எனக்கு பணம்லாம் வேண்டாம், ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போட்டு கொடுங்க, நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்கிறாங்க. ஜோதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே எங்காவது இருந்தோம்னா சரணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சரணோடைய உடம்புல தானே வந்து அவங்க பையனோட ஹார்ட் இருக்கு, நம்ம பையன் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து கேட்குறாங்க. சரின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இந்த சரணோடைய வீட்டில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அதனால இவங்களை சமையல் செய்ய விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுறாருங்க. உடனடியாக ஜோதி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில இருந்து வந்து எல்லா வேலையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. டீ போட்டால் சர்வ் பண்ணுறதுக்கு கூட அந்த வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல நானே சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொண்டு போய் சர்வ் பண்ணுறாங்க. அப்படி டீ கொண்டு போகும்போது இந்த சரண் பயங்கரமாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்மோக் பண்ணுறது ஜோதிக்கு சுத்தமாகவே பிடிக்கலங்க. வந்த முத நாளே நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி அமைதியா விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல இவர் ஸ்கூலுக்கு கிளம்புறாருங்க. அப்படி கிளம்பும் போது அவருடைய ஷூ எல்லாம் பக்காவா பாலிஷ் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்குது. அந்த வீட்டில் வேலை பார்க்குறவர்கிட்ட இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பாலிஷ் பண்ணதே கிடையாது, இந்த வாட்டி நல்லா பாலிஷ் பண்ணிருக்கீங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த நபர் சொல்றாரு நான் பாலிஷ் பண்ணல அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புறாருங்க. ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் ஜாயின் பண்றாங்க. அந்த டீச்சர் கிட்ட இந்த சரண் அப்படின்றவர் ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா சுத்தமா இடமே கொடுக்க மாட்டேன்றாங்க. எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டோட ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி வெல்கம் டு அவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க அவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. இப்போ வீட்டில் சரணுக்கு பாத்தீங்கன்னா வகை வகையா சமைச்சு தன்னோட பையனை பாத்துக்கிற மாதிரி நல்லா பாத்துக்கிறாங்க. அதே சமயம் ஒரு ஸ்கூலுக்கு கிளம்பி வராருங்க. அப்போ கார் கண்ணாடி இறக்கி பார்த்தா புதுசா வந்திருக்கிற டீச்சர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பசங்க கிட்ட எல்லாம் நல்லா பழகிறதும் அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி விடுறதையும் இவர் கவனிக்கிறாருங்க. இந்த புது டீச்சர் கிட்ட சரண் பேசுறாரு, உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு, இதை மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சரண் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த சரணுக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. இன்ஸ்பெக்டர் நீ வீட்டில் இருக்கிற அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உன்னை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு, நீ எப்படியாவது எஸ்கேப் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஜோதி கிட்ட என்னை பார்க்க யார் வந்தாலும் நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்லிடுறாங்க. கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோனுடைய அப்பா தாங்க வந்திருக்கிறாருங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் இந்த வீட்டில் வேலைக்காரியா ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உங்களை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குது, சரி விடுங்க எல்லாம் சரியாயிரும், நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என் பொண்ணை வந்து பாருங்க, என் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு உங்க பொண்ணை பார்க்கணும்னு தான் இருக்குது, நான் வரேன் வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரண் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க சரண் வந்து பெங்களூர் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல பெங்களூர் போயிருக்கிறாரா சரி ஓகே வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த சரண் வழக்கம் போல கார்ல போயிட்டு இருக்காருங்க. ரோட்ல பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ண டீச்சர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. கார்ல ஏறுங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லங்க பரவாயில்ல நான் நடந்து வந்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு அந்த டீச்சர் அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் சரண் வந்து ஃபோர்ஸ் பண்றாருங்க. இல்லங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜென்டிலா அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சரண் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ் கிட்டயுமே பேசுறாருங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ண போறோம், சுத்து வட்டாரத்துல யாருமே இந்த அளவுக்கு கிராண்டா பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இவர் கார்டன்ல உட்காந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த சாம்பல் பாத்தீங்கன்னா அவரோட டிஷர்ட் மேல விழுந்துருது. ஐயோ என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, தயவு செஞ்சு இனிமேல் ஸ்மோக் பண்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஸ்மோக் பண்றதுனால உங்களோட ஹெல்த் என்ன ஆகுது அப்படிங்கும்போது இது என்னோட ஹெல்த் என்னோட பாடி, நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி திட்டிடுறாருங்க. ஜோதியை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன பண்ணாலும் ஜோதியோட பையன் இதெல்லாம் பண்ற மாதிரி அவங்க கண்களுக்கு தெரியுதுங்க. அதனாலதான் பதறி பதறி போயிடுறாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் நடக்குதுங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா சரண் வந்து அவர் பக்கத்துல அந்த புது டீச்சர் உட்கார்றதுக்கு பிளான் பண்ணி சீட்டெல்லாம் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாருங்க. ஆனா புது டீச்சர் அங்க வந்து உட்கார மாட்டாங்க, லேடிஸ் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துப்பாங்க. அது சரணுக்கு கடுப்பை ஏற்படுத்துதுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல இவங்களும் போய் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இந்த சரண் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு புது டீச்சர் போறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ரொம்ப நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாலை எடுத்து அந்த டீச்சரோட கழுத்துல போட்டு வர்றதுக்கு வருவாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவங்க கையில வாங்கிப்பாங்க. இந்த ஸ்கூலோடைய பிளஸ் பாயிண்டே இப்ப நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாடைய போர்த்தும் போது அப்படியே இந்த சரண் அத்துமீறல ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. சார் தயவு செஞ்சு விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க, கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. பட்டுன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அப்பதாங்க தெரிய வருது இன்னும் மீட்டிங் முடியல, மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மீட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க உள்ள வந்துட்டாங்க. இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சரண் இந்த மாதிரி பிஹேவ் பண்றதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் புது டீச்சர் ஒரு உதவு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இது இந்த சரணுக்கு மிகப்பெரிய அவமானமா அமைஞ்சிருதுங்க. ராத்திரி ஃபுல்லா இவர் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்து ஜோதி டென்ஷன் ஆயிடுறாங்க. தயவு செஞ்சு குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசும்போது, நீ என்ன எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஹார்ட் அப்படின்றது குழந்தை மாதிரி, ஹார்ட்டை எப்போதுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், இல்லாட்டி நம்ம மொத்த உடம்பையுமே வந்து அது ஸ்பாயில் பண்ணி விட்டுரும், தயவு செஞ்சு குடிக்காதீங்க, குடிக்கிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட உடம்பு என்னோட ஹெல்த், நீங்க வேலைக்கு தான் இருக்கிற, உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சண்டைக்கு தாங்க வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சரக்கு பாட்டில ஜோதி தூக்கி உடைச்சிடுறாங்க. நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டுறாங்க. இப்போ ஜோதி பார்த்தீங்கன்னா ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியா நம்ம ஹீரோனுடைய அப்பா வராரு. என்னம்மா நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல வீட்டில இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு, அதான் ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்ன உண்மை அப்படின்னு ஜோதி கேட்குறாங்க. ஆக்சுவலா உங்க பையன் ஆக்சிடென்ட்ல சாவ கிடையாது, ஆக்சிடென்ட் பண்ண வச்சு சாவடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க அப்படின்னு ஜோதி பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆன சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம ஹீரோனுடைய அப்பா செக் பண்ணி பார்த்துருக்காருங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல வேணுன்னே நம்ம ஹீரோ அந்த பைக்கை வந்து அவங்க ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணவனுங்க யாரு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி அவங்களை போட்டு பொலவலன்னு பொழந்துருக்காருங்க. அப்பதாங்க விஷயமே தெரிய வந்திருக்கு. இந்த சரண் இருக்கிறார் இல்லையா, இவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. அந்த டைம்ல இந்த டாக்டர் போய் சரணுடைய குடும்பத்தினர்கள் கிட்ட சொல்லிட்டாங்க, உடனடியாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல அப்படின்னா உங்க பையன் செத்து போயிடும் அப்படின்ட்டு. உடனடியாக ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஹார்ட் டோனரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவர் சொல்லுவாரு, கணேஷ் அப்படின்ற ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா ஏபி நெகட்டிவ் பிளட் வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு குடும்பத்தினர்களுடைய காதுல இது விழுந்துருதுங்க. இந்த டாக்டர் அந்த குடும்பத்தினர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்த சரணுக்கு ஹார்ட் போகணும் அப்படின்றதற்காக வேணுன்னே நம்ம ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த வழக்க விசாரணை பண்ண ஹீரோனுடைய அப்பா கிட்ட இந்த டாக்டர் வராரு. நீங்க எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகுறீங்க, இப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்னோட பர்சனல்ரா, உன்னால என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த டாக்டரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஜோதி மனம் முடிஞ்சு போயிடுறாங்க. அங்கேயே உட்காந்து அழுகுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துருங்க, வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த சரண் ஸ்கூலுக்கு வந்துருப்பாருங்க. அப்போ இந்த புது டீச்சர் போயிட்டு ஐடி கார்டை கலட்டி வீசிட்டு, இனிமேல் உன் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ பட்டுன்னு டோரை லாக் பண்ணிட்டு இந்த டீச்சர் கிட்ட என்ன நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அத்துமீறல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாருங்க. இன்னைக்கு உன்னை சும்மா விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலோட எம்டியா இருந்துட்டு அந்த ஸ்கூல்ல வச்சே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோடைய டீச்சரை வந்து பாலியல் வன்புணர்வு பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. அந்த இடத்துக்கு வந்து ஜோதி பார்த்தீங்கன்னா ஜன்னல் வெளியில இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. தயவு செஞ்சு விட்டுறா தம்பி விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லி சரண் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் டோர் லாக்ல இருக்குது. அங்கே ஏதாவது பொருள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு சுத்தி ஒன்று இருக்குங்க. அந்த சுத்தி எடுத்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய டோரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க அடிச்ச அடியில டோர் ஒட்டஞ்சு டோர் ஓப்பன் ஆயிருதுங்க. உள்ள வந்த ஜோதி பாத்தீங்கன்னா இந்த சரணை புடிச்சு இழுக்கிறாங்க. உடனடியாக இந்த சரண் பாத்தீங்கன்னா ஜோதியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ஜோதி மூச்சு திணறி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, டயர்ட் ஆயிடுறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த புது டீச்சரை விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் வன்புணர்வை ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ஜோதியோட கண்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னோட மகன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுற மாதிரி தெரியுதுங்க. இதை பார்த்து கடுப்பான ஜோதி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை வச்சு அடிச்சு இந்த பொண்ணை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு தேடுறாங்க. டோர் உடைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு சுத்தி அங்க கிடக்குதுங்க. அந்த சுத்தி எடுத்துட்டு வந்து தலையிலேயே ஒரு போடு போட்டு இந்த சரணை போட்டு தள்ளிடுறாங்க. இந்த வழக்குல ஜோதி அரசு செய்யப்பட்டு கோர்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டப்படுறாங்க. இந்த சரணுடைய ஃபேமிலி கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி அப்படின்றதுனால ஒரு பெரிய லாயரை வச்சு அவங்க பக்கம் தப்பு இல்லை, இந்த லேடி பக்கம் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிக்கு எதிராக வழக்க நடத்துறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல சரணை பத்தி தெரியாத ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக
மின் கம்பியை தொட்டு இறந்து போனாரு. அவங்க பையன் பாத்தீங்கன்னா இந்த சரணுக்கு ஹார்ட் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க குடும்பத்தினர்கள்னால ஆக்சிடென்ட் செய்யப்பட்டு என் பையன் இறந்து போயிருக்கிறான். இப்போ இந்த சரண் வந்து ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருக்கான், தப்புக்கு மேல தப்பு செஞ்சிருக்கான், இவன் மேல ஆல்ரெடி ஏகப்பட்ட வழக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல எல்லாம் பேசுறாங்க. நம்ம ஜோதி சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா விசாரணை பண்ணி தான் இதற்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும். ஆனா அதுக்கு இடையிலேயே பாத்தீங்கன்னா ஜோதி கோர்ட்லயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவ்வளவு மன உளைச்சல் தாங்க முடியாம கோர்ட்டுக்குள்ளேயே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஹீரோவும் சரி ஹீரோடைய அப்பாவும் சரி மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தோட உயிரையும் விட்டுட்டாங்க. இப்போ ஜோதியும் அவங்க உசுரை கோர்ட்லயே விட்டுட்டாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.